ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா உள்ள போய் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் வேக வேகமா வாங்கி போட்டு வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளம் வரப்போகுதுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற தண்ணி கேனெல்லாம் வந்து எப்படியாவது எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடணும்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி அமெரிக்கால ஒரு ஊர் ரெண்டு ஊர்ல இல்ல, மொத்த கண்ட்ரி ஃபுல்லா மக்கள் வந்து இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி வாங்கி வீட்டில் வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேனிக் பையிங்னே சொல்லுவாங்க. காரணம், இன்னைக்கு ராத்திரியில இருந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா பொருளோட விலையும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்க்ளூடிங் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எது அமெரிக்காக்குள்ள வந்தாலும் அது 104% அதிகமாக போகுது. ஒன்னு ரெண்டு இல்லங்க, 104%, which effectively means யூஎஸ்ல ஐபோன் வாங்குறதை விட இந்தியால ஆல்ரெடி நம்ம ஊர் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி, கரெக்டா கம்பேர் டு துபாய் யூஎஸ் எல்லாம். ஆனா இப்போ அவங்க போட்ட டாக்ஸ்ல அவங்க ஊரை தான் முதல்ல கடிக்குது. எந்த அளவுக்கு கடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஐபோன் வாங்குறதை விட இந்தியால வாங்குறது பெட்டர் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து டாக்ஸை கண்டமானிக்கு ஏத்திட்டு இருக்காங்க. அண்ட் மக்கள் வந்து டைரக்டா பாதிக்கிறது எப்படி? அண்ட் அதனால அமெரிக்கால இருக்கிற மக்கள் வந்து இருக்கிற எல்லா தக்காளி வெங்காயம் வாங்குறதுல இருந்து, ஓகேவா, அவங்க வாங்கக்கூடிய ஐபோன், டிவி, லேப்டாப் எல்லாமே விலை ஏற போகுது, கண்டமானிக்கு ஏற போகுது. இதோட காரணமா, இதோட எதிரொலியா இந்தியால ஐடி செக்டார்ல வேலை பார்த்திருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல வந்து ஐடி செக்டார்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க. வேலை போயிடும்னு பயப்படுறாங்க, ரெசெஷன் வந்துரும் பயப்படுறாங்க, வேலை இல்லாம எல்லாரும் போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குது ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு சப்ஜெக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்ன அறிவுக்கு எட்டுற அளவுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி குளோபல் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் என்னால ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், யூஎஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இருக்கிற கம்பெனி எல்லாமே இப்ப வெளியூர்ல போய் மேனுஃபேக்சர் பண்றாங்க, வெளியூர்ல மேனுஃபேக்சர் பண்ணி எங்க ஊருக்கே வந்து விக்கிறாங்க, அதனால எங்க ஊர்ல வந்து வேலை இல்லாம போயிடுச்சு. மறுபடியும் வேலைகளை இங்க கொண்டு வரதுக்கு, கம்பெனி ஃபேக்டரி எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து உள்ளுக்குள்ள வர ப்ராடக்ட்டுக்குலாம் டாக்ஸை ஏத்திட்டேனா அது விலை அதிகமாயிடும். அப்ப கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே வந்து மேனுஃபேக்சர் பண்றேன், அப்பதான் காசு கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேக்டரிஸ் அமெரிக்காக்குள்ள வந்துருங்கிற ஒரு மொக்கையான ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் இவ்வளவு பெரிய ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காரு. குளோபல் லெவல்ல ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் நோபல் லாரட்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, ஃபினான்ஸ்ல வந்து பயங்கரமா நோபல் பிரைஸ்லாம் வாங்கினவங்க. ஒருத்தங்க கூட ட்ரம்ப் செய்யறதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்ல எல்லாருமே ட்ரம்ப்புக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரம்ப்பும் சும்மா இல்லங்க, ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெப் அதிகமா போய் உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ் வந்து அமெரிக்கா கூட எதுக்குப்பா பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமா போயிடலாம்னு ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதை நான் பப்ளிக்கா எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. பட் அமெரிக்கா ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா, நிறைய கண்ட்ரி வந்து ட்ரைங் டு கிஸ் மை ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ அசிங்கமா உலக தலைவர்களை, எந்த நாடு வந்து அமெரிக்கா கூட சுமூகமா போகணும்னு ஃப்ரெண்ட்லியா போகணும்னு நினைக்கிறாங்களோ அதே நாட்டோட தலைவர்களை இவ்வளோ அசிங்கமா அந்த நாட்டையே அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு. அண்ட் நிறைய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி இந்தியாவை பாதிக்குங்கிறது கேட்போம்ல. ஃபர்ஸ்ட் அமெரிக்கால என்ன நடக்குதுங்கிறத சொல்லிடுறேன். சோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ட்ரம்போட லாஜிக் என்ன? இப்போ ஏன் இப்போ வரி எல்லாம் ஏத்திட்டு இருக்காரு? சைனாவுக்கு அவர் வரி எவ்வளவு தெரியுமா போட்டிருக்காரு? 104%, which means ஐபோன் வந்து இந்தியால வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னா யூஎஸ்ல வந்து ஒரு 80,000 இருக்குது வச்சுப்போமே, சும்மா ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. 20,000 ரூபாய் இந்தியால வந்து அதிகமா இருக்குது, யூஎஸ்ல தான் காசு கம்மியா இருக்குங்கிறதா இவ்வளவு நாள் இருந்த லாஜிக் அப்ராக்சிமேட்டா. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐபோன் வந்து இந்தியாவுக்கும் சைனால இருந்து தான் வருது, யூஎஸ்க்கும் சைனால இருந்து தான் போகுது. அந்த ஒரு சினாரியோல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் கம்பெனி தான் ஆனா சைனால மேனுஃபேக்சர் ஆகி யூஎஸ்க்கு வரதுனால யூஎஸ்ல இப்போ டாக்ஸ் 104% போட்டதுனால அதே ஐபோன் இந்தியால வாங்குறது காசு கம்மி, யூஎஸ்ல அதிகமாயிடுச்சு. ஐபோன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அமெரிக்கால இருக்கக்கூடிய காஃபி இருக்குல்ல, அது கொலம்பியால இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய அரிசி மேஜரா வந்து தாய்லாந்து, இந்தியா இங்க இருந்து தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய எர்த்துக்கு கீழ இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸ் வந்து சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய சீ ஃபுட் மோஸ்டா வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர் இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அமெரிக்காங்கிற ஒரு கண்ட்ரியில வந்து பேசிக்கா மேனுஃபேக்சரிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகி மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், மற்ற இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு அமெரிக்கன் கம்பெனிஸே அமெரிக்க மக்கள் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவர் நைட்ல சைனாக்கு மட்டும் 104% அன்பிரசிடென்டட் இப்படி ஒரு டிசிஷனை உலகத்துல நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச வரலாற்றுல எந்த பிரசிடென்ட்டும் பண்ணதில்லை, எந்த நாடும் யாருக்கும் பண்ணதில்லை. இப்படி ஒரு ஸ்டூபிடான ரோல சைனாக்கு மட்டும் பண்ணாருன்னு பார்த்தா வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வரி போட்டிருக்காரு. இந்தியால இருக்கிற அரிசியை வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு இந்தியன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா நாளையில இருந்து 126 ரூபாய்க்கு வாங்கணும். 26% அதிகமா போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அது 6 ரூபாவா இருந்தா பரவாயில்ல, அது எல்லாமே $26. சோ எல்லாமே 26% ஜம்ப் ஆகுறது வந்து டாலர்ஸ்ல அதிகமா ஜம்ப் ஆகுது. சோ ஓவர் நைட்ல இது ஒரு சினாரியோவா யோசிச்சு பாருங்க. நாளை காலையில இன்னைக்கு வந்து ஒரு தக்காளியோட விலை, ஒரு வெங்காயத்தோட விலை, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற மொபைல் வந்து எக்ஸ்
இந்த பிரைஸ்ல இருக்குது. நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு போய் எதை வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ் பிளஸ் 100 இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னடா எல்லாத்துலயுமே ₹100 ஏத்திட்டீங்க, எல்லாத்துலயுமே ₹1000 ஏத்திட்டீங்க, எல்லாத்துலயும் ₹1,00,000 ஏத்திட்டீங்கன்னா ப்ராடக்ட் பெருசாக காசு ஏத்திட்டே போனா எப்படி இருக்கும்? ஆனா நாளைக்கு காலையில விடியறப்போ அமெரிக்க மக்களுக்கு இந்த ஒரு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருக்குது. அமெரிக்க மக்கள் வந்து தொடுற எல்லாமே அதிகமா போகுது. ட்ரம்போட லாஜிக் என்னன்னா, இப்படி எல்லாத்தையும் நம்ம விலை ஏத்தி வச்சிட்டோம்னா அப்ப கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வேற வழியே இல்ல. சைனால வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐபோனை செஞ்சு அதை வந்து நான் வந்து ₹3,00,000 அமெரிக்காக்குள்ள கொண்டு வந்து அதை அமெரிக்கால வித்து அதை காசு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு ₹1,50,000 டாக்ஸா மட்டுமே அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னு ட்ரம்ப் நினைக்கிறாருன்னா, ஆப்பிள் இருந்துகிட்டு நான் மேனுஃபேக்சரிங் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துடுறேன், அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து நான் ₹1,50,000 ஐபோனை உருவாக்கி டைரக்டா நான் மக்கள் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு ட்ரம்ப் யோசிக்கிறாரு. இந்த லாஜிக்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ₹1,50,000 ஐபோனை உருவாக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கால ஒருத்தன் வேலை பார்க்கறதுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும், சைனால ஒருத்தன் வேலை பார்க்கறவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும் ஒரே வேலைக்கு ஒரே நேரத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு அமெரிக்கன்ஸ் அதிகமா கேட்பாங்க. இத கம்மியா சைனீஸ் கேக்குறாங்கங்கிறது மட்டும் இல்லாம ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சைனா கிட்ட இருக்குது. அதனால தான் இத வந்து சைனானால கம்மியான விலைக்கு மிகப்பெரிய ஸ்கேல்ல வேர்ல்ட் ஃபுல்லா ஐபோனை ப்ரொடியூஸ் பண்றது சைனானால பண்ண முடியுது. இப்போ ட்ரம்போட லாஜிக் படி எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு இது வந்து ஒரு ஐபோன், அதே ஐபோனோ ஒரு தக்காளி வெங்காயமோ வாட் எவர் இட் இஸ் அதை மேக் பண்ணணும்னா அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் தேவை. எஸ், அவரோட லாஜிக் படி அமெரிக்கன்ஸ் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்கி மறுபடியும் அந்த ஐபோன் அமெரிக்காக்குள்ள விற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா விலைவாசி அப்பமும் டபுள் ஆயிடும். ஓகேவா, டபுள் ஆகலைன்னா கூட பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும். பட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காலே அதை வாங்குறது கஷ்டம்னா அவ்வளோ டாலர் கொடுத்து உருவாகக்கூடிய அந்த ஒரு பொருளை உலகத்துல வேற எவனும் வாங்க மாட்டான். பிகாஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஈஸியா வந்து பீப்புள் சாம்சங் மாதிரி போனுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. இது அமெரிக்கன் பிசினஸ்க்கு நல்லது இல்ல அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய உண்மை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால எல்லாருக்கும் விலைவாசி ஓவர் நைட்ல இன்க்ரீஸ் ஆயிடுது. அங்க வர நம்ம மறுபடியும் இந்தியாவுக்கு எப்படி பாதிக்கும்? ஓவர் நைட்ல விலைவாசி எல்லா அமெரிக்கன்ஸ்க்கும் அதிகமாயிடுச்சு. ஓகேவா, டாக்ஸை போட்டு ஏத்தி எல்லா ப்ராடக்ட்லையும் ஏத்தி வச்சுட்டாங்க. இன் கம்பேரிசன் மதன அது எப்படி எல்லா ப்ராடக்ட்டும் வெளிநாட்டில் வாங்குவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல நம்ம நிறைய முக்காவாசி ப்ராடக்ட் இந்தியாவிலே நம்ம வெளிநாட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இத்தனைக்கு இந்தியாவிலே நிறைய மேனுஃபேக்சரிங் இருக்குது. யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங்கே இல்லாத ஒரு கண்ட்ரி கம்பேர் டு இந்தியாலாம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இன்னும் பெரிய மேனுஃபேக்சரிங்லாம் கிடையாது. அவங்க கிட்ட சுத்தமா மேனுஃபேக்சரிங் கிடையாது. இன் கம்பேரிசன் நம்ம ஊர்லயே நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க டிவியில பாத்துட்டு இருக்கீங்கன்னா என்ன, அந்த டிவி இந்தியா மேக்கா இருக்காது, அசம்பிள் இன் இந்தியான்னு போட்டிருப்பாங்க. சிப் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கும். உங்க கையில இருக்கிற போன் இந்தியா மேக்கு கிடையாது, வெளியூர்ல இருந்து தான் சிப் வருது. மோஸ்ட் சிப்ஸ் வந்து சைனால இருந்து தைவான்ல இருந்து தான் வந்துட்டு இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாவே. நான் இங்க மட்டும் சொல்லல. அதே மாதிரி வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடுறீங்கன்னா அது வெளியூர்ல இருந்து தான் வரப்போகுது. நீங்க வந்து நெயில் கட்டர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த நெயில் கட்டர் கொரியால இருந்து வரப்போகுது. போடுற சட்டை பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குளோபல் எக்கானமி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஓவர் நைட்ல அமெரிக்கால விலைவாசி ஏறதுனால நாளைக்கு காலையில விடியறப்போ எல்லா விலையும் ஏறி இருக்கும். ஆனா அவன் பாக்கெட்ல வர சம்பளம் அதே சம்பளம் தான் இருக்கும். இது எவ்வளவு பெரிய பிரச்சனை யோசிச்சு பாருங்க. நீங்க ₹100 தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா நாளைக்கு இந்த மைக்கு ₹110 ஆயிடுச்சு. ₹50 இருந்த மைக் வந்து ₹110 ஆயிடுச்சு. இந்த சட்டை வந்து ₹130 ஆயிடுச்சு. ₹50 இருந்தது. எல்லா விலையும் ஏறிடுச்சு. ஆனா என் சம்பளம் மட்டும் அதே இருந்துச்சுன்னா அப்ப மக்கள்னால பொருட்களை வாங்க முடியாது. மக்கள்னால பொருட்களை வாங்க முடியலங்கிற பட்சத்தில் இது வந்து குளோபலா எல்லாருக்கும் அமெரிக்கா ஃபுல்லா நடக்க போகுது. ஓகேவா, மொத்த கண்ட்ரிக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த இதை வந்து ஒரு பெரிய நான் வந்து ஒரு பெரிய அறிவாளின்னு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஒரு நோபல் லாரேட் கூட வந்து ட்ரம்பை சப்போர்ட் பண்ணல. இது பைத்தியக்காரத்தனம்னு சொல்றாங்க. முதல்ல அடி வாங்க போறதே அமெரிக்கன்ஸ் தான். சோ இது ஒன்னு பண்ணிட்டாரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து காலையில எந்திரிச்சு செலவு பண்ண போறப்ப விலைவாசி எல்லாத்துக்குமே அதிகமா இருக்கும். சம்பளம் அதே தான் இருக்குது. செலவு பண்றதை கம்மியாக்குவாங்க. செலவு பண்றதை கம்மியாக்குனாங்கன்னா பிசினஸ் வந்து ஓடாது. கரெக்டா, ஐபோன் வந்து இதே அளவுக்கு விற்பானா முடியாது. கம்மியான நாட்கள் தான் ஐபோன் வாங்குவாங்க. அப்போ ஆப்பிள் கம்பெனிக்கார என்ன பண்ணுவான், இருக்கிறவன வேலையை விட்டு அனுப்புவான். ஏன்னா முதல்ல இருக்கிறவளுக்கு அவன் இப்போ சம்பாதிக்கல. வேலையை விட்டு அனுப்பிச்சா என்ன ஆகும், அவன் ஆல்ரெடி காசு கம்மியா வந்துட்டு இருக்கு, மத்த விலைவாசியில ஏறிடுச்சுன்னு நினைக்கிறான். அவன் வேலையும் போயிடுச்சுன்னா அவனால சுத்தமா வாழ்றதே கஷ்டமா போயிடும். சோ இந்த மாதிரி ஒரு ரெசஷனுக்குள்ள வந்து அமெரிக்கா தள்ளப்பட்டு இருக்கிற நேரத்துல சைனா என்ன பண்றாங்கன்னா, நீ என்னடா என் மேல டாக்ஸ் போடுறது, நான் உன் மேல டாக்ஸ் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு 84% போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்கன் கம்பெனிஸ்னால உள்நாட்டுக்குள்ள பிசினஸ் பண்ண முடியல. இப்போ பதிலுக்கு சைனா வந்து வரியை பயத்துறதுனால அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்க சைனாலையும் விற்க முடியாத நிலைமைக்கு அவங்கள தள்ளிக்கிறாங்க. யார் அமெரிக்கன்ஸே அவங்கள தள்ளிக்கிறாங்க. இது பெரிய ஜீனியஸ் பிளான் போட்டு நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எனக்கு போடுற, நானும் உனக்கு போடுறேன், நான் உங்ககிட்ட வந்து விற்க முடியாதுடா, சரி ஓகே, நீனும் என் கண்ட்ரியில வந்து விற்க முடியாது. சைனா தான் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கஸ்ட் மார்க்கெட் நெக்ஸ்ட் டு இந்தியா. வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி அது நம்ம இன்னைக்கு. நம்மளுக்கு அடுத்து சைனா. வேர்ல்டுலேயே ரெண்டாவது மிகப்பெரிய மார்க்கெட் வந்து சரி ஓகே நானும் விலையை ஏத்துறேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன வருது. ஸோ வேர்ல்டுல இருக்கக்கூடிய நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி ஒரு ட்ரேடு போற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கப்படும் அதெல்லாம் கிடையாது, ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. விடிஞ்சிச்சுன்னா சைனாலையும் சரி அமெரிக்காலையும் சரி ரெண்டு கண்ட்ரிஸோட மாத்தி மாத்தி ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டமானிக்கு இருக்க போகுது. ரெண்டு கண்ட்ரியுமே மாத்தி மாத்தி கன்சியூம் பண்றதை நிறுத்திடுவாங்க. ரெண்டு கண்ட்ரியும் ஈச் அதர் ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்றதை நிறுத்திட்டாங்கன்னா ஒரு
கண்ட்ரிக்கு ரொம்ப நல்லது. யார் தெரியுமா? நம்ம தான், இந்தியா தான். சோ இவ்ளோ பெரிய ஒரு கண்ட்ரியை வந்து அமெரிக்கா பகச்சுக்கிச்சு, சைனாவும் அமெரிக்காவை பகச்சுக்கிச்சுன்னா இது அட்வான்டேஜா முடியறதுக்கு இந்தியாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு ஐபோனை வந்து இன்னைக்கு சைனால செஞ்சு அமெரிக்கால கொண்டு போய் வித்தா ரொம்ப காசு அதிகங்கிறதுனால ஆல்ரெடி நம்மளால சில நியூஸ் பார்க்க முடியுது. இந்தியால தான் இந்த வருஷம் அதிகமான ஐபோனை வந்து இருக்கிறத விட அதிகமா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஏன்னா இங்க இருந்து அங்க 26% தான் டாக்ஸ். ஓகேவா? இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ஒன்று போச்சுன்னா 26% டாரிஃப் போட்டிருக்காங்க. ஆனா சைனால இருந்து போச்சுன்னா 104%, 4 மடங்கு அதிகமாயிடும். சோ அதனால பிசினஸஸ் வந்து இந்தியாவுக்கு நிறைய மூவ் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருக்கக்கூடிய சைனா வந்து கூடிய சீக்கிரம் மேனுஃபேக்சரிங் ஹப்பா வேர்ல்டுக்கு வந்து இந்தியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் இஃப் பட் அங்க ஒன்று இருக்குது. எப்போன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், நம்ம கிட்ட கிரேட் இன்ஜினியர்ஸ் வேணும், நம்ம கிட்ட வந்து இது எல்லாத்தையும் வேகமா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வேணும், கரப்ஷன் கம்மியா இருக்கணும், எஃபிஷியன்சி வேகமா இருக்கணும், அரசாங்கம் வந்து ஈஸியா சைனை போட்டு வேகமா மக்கள் கிட்ட வந்து வேலை வாய்ப்பு போற அளவுக்கு செட்டிங் அப் ஃபேக்டரியை வந்து ஸ்மூத் ஆக்கணும். நம்ம ஊர்ல இல்லாம ஆல்ரெடி சைனாவுக்கு போனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவாஜி படத்துல வர்ற மாதிரி இது எவ்வளவு சி எனக்கு எவ்வளவு சி தருவ, இது எவ்வளவு சி எனக்கு எவ்வளவு சி தருவ அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்காம ரொம்ப ஈஸியா பிசினஸ் செட் பண்ண விட்டா ஈஸியா கம்பெனிஸ் சைனால இருந்து இந்தியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆப்பிள் ஆல்ரெடி அதுக்கு ஒரு சாட்சி. இந்த தடவை ஐபோன் மேனுஃபேக்சரிங் இந்தியால ஸ்கேல் பண்றான். ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்துட்டு அதை இன்னும் ஸ்கேல் பண்றான். ஓகேவா? இது நடந்துட்டு இருக்குது. இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேனுஃபேக்சரிங் செக்டார். இந்தியாவுக்கு எங்க நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ டாக்ஸை இறக்கு நானும் டாக்ஸை இறக்குறேன் அப்படின்னு ஒரு கண்ட்ரி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா டாக்ஸை இறக்குனாங்கனால் அமெரிக்கன் கார் கம்பெனிஸ் வந்து இந்தியாக்குள்ள டைரக்டா இறங்குவாங்க வித் அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்பேர் டு அவர்ஸ். அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் இருக்குல்ல, அங்க இருக்கிற ஒரு வாட்டர்மெலன் வந்து இந்தியால இறங்குச்சுன்னா நம்ம ஊர் வாட்டர்மெலனா அவங்க ஊர் வாட்டர்மெலனா நம்ம சோடி போட்டு பார்த்தோம்னா எது காசு கம்மியா இருக்குன்னு தான் மக்கள் போவாங்க. அவன் வந்து ட்ரோனை வச்சுக்கிட்டு மெஷினை வச்சு கம்ப்ளீட்டா விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனால கம்மியா ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருச்சுனா அட்வான்ஸ்டான பிடி பிரிஞ்சால் மாதிரி ஏதாவது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி புதுசா இந்த பயோடெக் எல்லாம் யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸே உள்ளுக்குள்ள இறக்க ஆரம்பிச்சானா நம்ம ஊர் லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடி வாங்குற செக்டார்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் டுடே அட் கிவன் ஸ்டேஜ் மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவுக்கு செம்ம ஸ்கோப் இருக்குது. ஐடி செக்டார் அடி வாங்குன்னு சொன்னி அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால எல்லாருக்கும் விலைவாசி அதிகமாகி எவனுமே பிசினஸ் பண்றது கஷ்டமா போயிடுச்சுன்னா அங்க இருக்கிற பிசினஸ் தானே நம்ம கிட்ட எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஊர்ல கஞ்சி குடிக்கிறதே கஷ்டமா இருக்குன்னா நம்ம ஊர்ல எப்படி கஞ்சி ஊத்துவான்? ஸோ பேசிக் லாஜிக் அதுதான். ஸோ அங்க வந்து பிசினஸ் ரொம்ப அடி வாங்குறப்போ அவன் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது இந்தியாவுக்கு. இந்தியன் பிராண்ட்ஸ் கிட்ட டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், டெக் மஹிந்திரா எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த ப்ராஜெக்ட் பாருங்க அந்த ப்ராஜெக்ட் பாருங்கன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கான். ஸோ அங்க பிசினஸ் அடி வாங்குச்சுன்னா இங்க இருக்கிற ஐடி செக்டரும் பயங்கரமா அடி வாங்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. அடி வாங்கிடுமோ அப்படிங்கிற பயத்திலே வந்து இந்த ஷேர் எல்லாம் பயங்கரமா கம்மியாயிட்டு மார்க்கெட் விழுந்துட்டு இருக்குது. உங்களே சொல்லியிருப்பாங்க இன்ஃபோசிஸ்ல எல்லாம் வந்து ஹை கொடுக்குறது என்ன தள்ளி போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இவ்வளோ பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்குது. வேர்ல்டு 100 வருஷமா எவ்வளோ ப்ராக்ரெசிவா முன்னேறணுமோ அது எல்லாத்தையும் ட்ரம்ப் ஒரு ஆளா இருந்துகிட்டு என்ன உலகம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, தட்டி விடு அப்படின்னு சொல்லி உடச்சிட்டு இருக்காரு. இதுல இருக்கிறதுல அதிகமா பாதிக்கப்பட்ட பர்சன் யார் தெரியுமா? இந்த ட்ரம்போட பிரச்சனை இல்ல, நீங்க கெஸ் கூட பண்ண முடியாது, இலான் மஸ்க். நம்ம தலைவன் தான். சைனால பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறது யாரு? நம்ம மஸ்க். இந்தியால பிசினஸ் கொண்டு வரணும்னு நினைச்சது யாரு? நம்ம மஸ்க். அமெரிக்கால இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே குளோபலா விற்கணும்னு நினைச்சது யாரு? நம்ம மஸ்க். இப்படி எல்லா கண்ட்ரில போகணும்னு நினைக்கிற மஸ்க் கிட்ட வந்து ஈக்குவலா அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து உரண்டை எழுத்து வச்சிட்டு இருந்தாருன்னா, பஞ்சாயத்து எழுத்து வச்சிட்டு இருந்தாருன்னா மஸ்க் எப்படி ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும்? ஆல்ரெடி கம்பெனியோட வேல்யூவேஷன் எல்லாம் தகர டப்பாவா இறங்கிட்டு போயிட்டே இருக்குது. உலகத்திலேயே அதிகமான சொத்து மதிப்பு வந்து இதனால இழந்தது இலான் மஸ்க் தான். பெர்சன்டேஜா பாம்பை வந்து பால் ஊத்தி வளர்த்துட்டேன் அதுவே என்ன போட்டுருச்சுன்னா அந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வரணும்னு முழுக்க வேலை பார்த்தது மஸ்க் தான். ட்ரம்ப் வந்த உடனே முதல்ல அடிக்கிறதே மஸ்க் தான். இதுதான் யதார்த்தமா நடந்துட்டு இருக்குது. ஸோ பட் வாட்எவர் செட் அண்ட் டன் நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். அடுத்து நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி யூஎஸ்ல என்னதான் நடந்துட்டு இருக்குது, எதுக்கு எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.